அதே நாளில், எந்த நாளில் நீங்கள் நெருக்கப்படுறீங்களோ, எந்த நாளில் உங்களை அழிக்கணும்னு நினச்சாங்களோ, எந்த நாளில் உங்களுக்கு விரோதமாக தீர்ப்பு எழுதப்பட்டதோ, ரெக்கார்டு எழுதப்பட்டதோ, முத்திரை போடப்பட்டதோ, அதே நாளில் நீங்கள் எல்லோரும், யூதரானவர்கள் எல்லோரும் தங்கள் பகையினரை மேற்கொள்ளலாம் என்று காரியம் மாறுதலாய் முடிந்தது. உங்கள் நெருக்கத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்குது, இன்னொரு ஹிஸ்ட்ரி இருக்குது, இன்னொரு பேஜ் இருக்குது. அந்த பேஜை நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். உங்கள் பிரச்சனைக்கு ஒரு பேஜ் இருக்குது. உங்கள் பிரச்சனைக்கு பின்பாக தேவன் எப்போதும் ஒரு எம்டி பேஜை வைக்கிறாரு. என்ன பண்ணுறேன்னு அங்கே எழுதிருக்காங்க. நீங்கள் அதை சரித்திரமாகவும் மாற்றலாம், நீங்கள் அங்கே சைலண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை அங்கே துக்கப்பட்டு அமைதியாக இருக்கலாம். ஆனால் எஸ்தர் என்ன பண்ணாங்கன்னா, நெருக்கத்தின் மத்தியில் தேவனை நம்பி உபவாசித்து ராஜாவின் கட்டளையை மீறி உள்ளே போய் அந்த சட்டத்தை மாற்றி எழுதி, எந்த சத்ரு தனக்கு விரோதமாக குழி தோண்டினானோ அதே தூக்கு மரத்தில் குழியில் அவனை விழும்படி செய்தார்கள். இந்த சம்பவம் இஸ்ரவேலுடைய சரித்திரத்தில் மிக முக்கியமான சம்பவம். எத்தனை பேர் இஸ்ரவேல் கொடியை பார்த்துருக்கீங்க? ஃப்ளாக். அது என்ன கலர் இருக்கும்? ஒயிட் அண்ட் ப்ளூ இருக்கும். ஒயிட் அண்ட் ப்ளூ வர்றதுக்கு காரணம் யாருன்னா இந்த மொர்தெகாய் தான். இப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெண்மையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. இந்த வசனத்தை மையமாக வச்சு தான் அவங்க அந்த கொடியை உருவாக்குனாங்க. ஏன்னா அந்த கொடிக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, பெரிய பொன்முடி, ராஜ வஸ்திரம், புறப்படுதல். இந்த வசனத்தின்படி தான் அந்த தேசமும் இருக்குது. உலகத்தில் அதிகமாக அழிக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போய் மறுபடியும் தேசமாக நிலைநிறுத்தப்பட்ட தேசம் தான் இஸ்ரேல் தேசம். இந்த மொர்தெகாய்க்கும் எஸ்தருக்கும் என்ன நடந்துச்சோ அதுதான் இன்றைக்கும் அந்த தேசம் நடக்குது. அதனால் அந்த தேச கொடி என்னன்னா ராஜ கொடி. நான் நினச்சாலும் என்னை அழிக்கவே முடியாது. நான் புறப்படுவேன். எப்படி புறப்படுவேன்? ராஜாவாக புறப்படுவேன். நான் புறப்படும் போது உங்களுக்கு என்ன ஆகும்? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த சென்ட்ரல் இருக்க ஸ்டார் என்ன அப்படின்னா, நாங்கள் பார்க்குறதுக்கு சின்னவங்களாக இருக்கலாம், எங்கள் கூட்டம் சின்னதாக இருக்கலாம், ஆனால் எங்களுடைய வாக்குத்தத்தம் என்னென்னா வானத்து நட்சத்திரம். நாங்கள் நிச்சயம் பெருகுவோம். எங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர் பேர் ஆபிரகாம். அவரை தேவன் அழைத்திருக்கிறார், அவர் கைவிடாதவர். அதை தான் நம்புகிறோன்னு சொல்லி அவங்க கொடியில் வச்சுருக்கிறாங்க. நம்முடைய காலடி இல்லாமல் போகணும்னு நினைக்கிற நேரத்தில் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் காலடிகளை அதிகமாக பதிக்கிற இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டி கல்களில் பதிக்கும்படி செய்கிறார். இப்படி ஒருத்தன் இருந்தான் அப்படின்றத சரித்திரமாக மாற்றணும்னு விரும்புகிறாரு.